இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் துவங்கிய போர் இன்று 11வது நாளில் அடியெடுத்து வைத்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்க படைகள் சேர்ந்து குண்டு வீசி வருகின்றன. பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேலை தாக்குகிறது. அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கும் கத்தார், சவுதி, குவைத், பஹ்ரைன், அமீரகம், ஜோர்டான் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் குண்டு போடுகிறது. பெர்ஷியன் வளைகுடாவுக்கு மேலே ஏவுகணைகள், ட்ரோன்கள் பறப்பதால் சர்வதேச வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கடல் பரப்பில் கப்பல்களை இயக்க முடியவில்லை. ஈரான் போரால் வளைகுடா நாடுகளில் எண்ணெய் உற்பத்தியும் சப்ளையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வளைகுடாவிலிருந்துதான் தினசரி உலகுக்கு தேவைப்படும் 20% கச்சா எண்ணெய் கிடைத்தாக வேண்டும். குறிப்பாக மத்திய ஆசிய நாடுகளுக்கு இங்கிருந்துதான் பெருமளவு எரிபொருள் வருகிறது. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 50% எரிபொருள் இங்கிருந்துதான் வந்தாக வேண்டும். எனவேதான் ஈரான் போர் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தாக்கத்தை நம் நாடு இப்போதே உணர துவங்கிவிட்டது. இந்தியா மட்டும் இன்றி பல நாடுகளிலும் இப்போது பெட்ரோல், டீசல், கேஸ் தட்டுப்பாடு பதற்றம் தொற்றியிருக்கிறது. ஈரான் போர் உடனடியாக முடிவுக்கு வந்தால் மட்டுமே இந்த அபாயம் நீங்கும். இல்லாவிட்டால் பல நாடுகள் எரிபொருளின்றி தவிக்கும் சூழல் ஏற்படும். இவ்வளவு பதற்றத்திற்கு மத்தியில் உலகிலேயே மிகவும் டேஞ்சரான ஹார்மூஸ் ஜலசந்தி பக்கம் அமெரிக்கா மற்றும் ஈரான் கவனம் சென்றிருப்பது மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அதாவது வளைகுடாவிலிருந்து ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக தான் அனைத்து விதமான கப்பல்களும் வெளியே வர வேண்டும். அந்த இடம் ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஏற்கனவே ஈரானின் உச்ச தலைவரை கொன்றுவிட்ட நிலையில் ஹார்மூஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவோம் என்று இப்போது அமெரிக்கா திடீரென அறிவித்ததுதான் அடுத்த பதற்றத்திற்கு காரணம். ஹார்மூஸ் ஜலசந்தி பற்றி அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியது, சர்வதேச எண்ணெய் வர்த்தகத்தில் தலையிட்டால் அதுதான் ஈரானின் அழிவு நாளாக இருக்கும். அவர்கள் தங்கள் வசம் இருப்பு வைத்திருந்த அனைத்து ட்ரோன்கள், ஏவுகணைகளையும் சுட்டு தள்ளிவிட்டார்கள். இப்போது அவர்களிடம் ஒன்றும் இல்லை. இனி எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் அதுதான் ஈரானின் முடிவு. இனி ஒருபோதும் ஈரான் என்ற பெயரை யாரும் கேட்க முடியாத நிலை வரும். ஹார்மூஸ் ஜலசந்தி இப்போது திறக்கப்பட்டுள்ளது. அதை முழுமையாக கைப்பற்றுவது பற்றி யோசித்து வருகிறோம். ஹார்மூஸ் ஜலசந்தியை கை வைத்தால் இப்போது விழுவதை விட 20 மடங்கு கூடுதல் அடி ஈரானுக்கு விழும் என்று ட்ரம்ப் கூறினார். ஆனால் ட்ரம்பின் மிரட்டலுக்கு ஈரான் கொஞ்சம் கூட பயப்படவில்லை. மாறாக அமெரிக்காவுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தது. அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ ஹார்மூஸ் ஜலசந்தியில் கை வைத்தால் நடப்பதே வேறு. அந்த பகுதியில் இருந்து எண்ணெய் கப்பல்கள் வெளியே போக முடியாது. மறு அறிவிப்பு வரும் வரை எங்கள் ராணுவம்தான் அதை கட்டுப்படுத்தும். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டாளிகளுக்கு 1 லிட்டர் எண்ணெய் கூட கொண்டு செல்ல விடமாட்டோம் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கூறியுள்ளது. அதாவது மோதல் முடியும் வரை ஹார்மூஸ் ஜலசந்தியை திறக்க விட மாட்டோம் என்று ஈரான் மிரட்டியுள்ளது. இதனால் வளைகுடாவிலிருந்து கச்சா எண்ணெய் சப்ளை தொடர்ந்து பாதிக்கும் அபாயம் நிலவுகிறது. இது சர்வதேச அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு அபாயத்தையும் விலை உயர்வையும் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இவ்வளவு பெரிய சிக்கலுக்கும் காரணம் கடலில் முட்டுச்சந்து போல் இயற்கையாக உருவான ஹார்மூஸ் ஜலசந்திதான். அதைதான் இப்போது அஸ்திரமாக வைத்திருக்கிறது ஈரான். பொதுவாக ஜலசந்தி என்பது இரு கடல் பரப்புக்கு நடுவே இருக்கும் குறுகலான வழிபாதையை குறிக்கும். அப்படிதான் பெர்ஷியன் வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா நடுவே இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி அமைந்துள்ளது. இதை தாண்டிதான் அரபிக்கடலுக்கு செல்ல முடியும். ஹார்மூஸ் ஜலசந்தியின் அகலம் 34 கிலோமீட்டர் ஆகும். மிகவும் குறுகலான பகுதி. இது முழுக்க முழுக்க ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த ஜலசந்தி இருக்கும் பகுதியை சுற்றிதான் உலகின் பல முக்கிய துறைமுகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஈரானின் பந்தர் அப்பாஸ், அமீரகத்தின் புஜைரா, ஓமனின் சோஹர், கத்தாரின் ராஸ் லஃபான் போன்ற துறைமுகங்கள் அமைந்துள்ளன.
ரஷ்யாவின் மாஸ்கோ, இந்தியாவின் மும்பை பன்னாட்டு வழித்தடம் இந்த இடம் வழியாக தான் செல்கிறது. இங்குள்ள துறைமுகங்கள் பெரும்பாலும் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு சரக்குகளை தான் கையாளுகின்றன. குறிப்பாக சவுதி, ஈரான், ஈராக், அமெரிக்கம், குவைத், கத்தார் நாடுகள் இந்த வழியாக தான் கச்சா எண்ணெயை சர்வதேச சந்தைக்கு அனுப்புகின்றன. உலகின் மொத்த நாடுகளும் தினசரி செலவிடும் எரிபொருளின் 1/5 சரக்கு ஆர்மூஸ் ஜலசந்தியை கடந்துதான் சென்றாக வேண்டும். அதாவது தினசரி 2 கோடி பேரல் கச்சா எண்ணெய் இந்த வழியாக தான் செல்ல வேண்டும். இவ்வளவு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை தான் ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இப்போது ஆர்மூஸ் ஜலசந்தியில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது முக்கியம். ட்ரம்ப் சொல்வது போல் அந்த பகுதி திறக்கப்படவில்லை. அது முழுக்க முழுக்க இன்னும் ஈரான் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஈரானின் நெருங்கிய கூட்டாளிகளான சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு மட்டுமே அந்த வழித்தடத்தில் அனுமதி வழங்கப்படுகிறது. வேறு எந்த நாட்டு கப்பல்களுக்கும் அனுமதி இல்லை. இந்தியாவுக்கும் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை. ஏற்கனவே வளைகுடா நாடுகளுக்கு சென்ற கப்பல்கள் ஆங்காங்கே உள்ள துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்திய கப்பல்களும் அப்படிதான் நிற்கின்றன. நம் கப்பல்களை சரக்குடன் கொண்டு வருவது பற்றி ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது. முஸ்லிம் நாடுகள் மீது இனி தாக்க மாட்டோம் என்று ஈரான் அறிவித்தது. புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்தது. போர் முடியும் தருவாயில் இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்தது எல்லாமே ஆறுதல் தரும் விஷயமாக இருந்தது. விரைவில் போர் முடிவுக்கு வந்துவிடும் என்று உலகமே எதிர்பார்த்தது. ஆனால் எல்லாமே தலைகீழாக நடக்கிறது. மொத்தத்தில் ஈரான் கையில் இருக்கும் ஆர்மூஸ் ஜலசந்தி உலகை உச்சகட்ட பதற்றத்தில் தள்ளியிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம்.